ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு பேசிக் ரவா ரோஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரவா ரோஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரவா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத நார்மல் சன்ன ரவை. ரவா ரோஸ்ட்டுக்கு எப்போவுமே ரொம்ப சன்னமான ரவை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்குறப்ப தான் தோசை நல்லா ஒன்றோடு ஒன்று பைண்ட் ஆகி வரும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஃபஸ்ட்டு எந்த கப்பில் ரவா அளந்தமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப அதிக தண்ணி சேர்த்துட்டா சில இடங்கள்ல கட்டி பிடிச்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் கட்டியெல்லாம் கரைச்சி விடுற அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இப்போ இதுல அதே கப்ல இன்னும் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும், அப்பதான் முறுமுறுன்னு வரும், ரொம்ப மெலிசா வரும். இல்ல அப்படின்னா ரொம்ப மொத்தமா நமக்கு முறுமுறுன்னு வராது. இப்போ பாருங்க, இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா தண்ணியான பக்குவத்தில் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறினா இன்னும் கொஞ்சமே திக்காகும். இப்போ இது கூடவே 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு கூடவே நறுக்கின பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதுலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இது கூடவே கொத்தமல்லி தழை கூட பொடி பொடியாக நறுக்கி தேவையான சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. அதே மாதிரி மிளகை விட சீரகம் தான் அதிகமாக இருக்கணும். சீரகத்தோட வாசனை தான் ரவா தோசைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும், இல்லை அப்படின்னா ரொம்ப அலற அளவுக்கு காரம் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா இதை ஊற விட்டுறலாம். அதுலேயே ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்துடும். பாருங்க, 1/4 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு ரவா எல்லாமே அடியில் தங்கி இருக்கும், அதனால நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா 1/4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா லைட்டாக கெட்டியாகி வந்துருக்கும். அந்த கெட்டித்தன்மையை போக்குறதுக்காக இதில் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும் ரவா ரோஸ்ட்டு. ஹோட்டலில் இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் தான் ஊற்றுவாங்க, அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லாட்டி ஏதோ ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரவா ரோஸ்ட்டை தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உடனே இதிலிருந்து ஒரு கப்பு எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் ரவையெல்லாம் அடியில் போய் நின்றும். இப்போ அடுத்ததான் நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்லேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்து இதை அப்படியே தோசைக்கல் மேலே எல்லா பக்கமும் பரவற மாதிரி ஊற்றிக்கலாம். ரவா தோசை இந்த மாதிரி ஊற்றுறப்பே உங்களுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப கேப் எதுவும் இல்லாத அளவுக்கு இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப் விழுந்துருச்சு அப்படின்னா தோசை பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு எல்லா பக்கமும் பரவற மாதிரி உள் பக்கமும் வெளிப்பக்கமும் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும், தோசை சரியாக கிறிஸ்பியாக வராது. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசை நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற தோசையெல்லாம் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆனியன் ரவா தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா தோசைக்கல்லில் இந்த மாதிரி முன்னாடியே ஆனியனை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவா மிக்ஸை ஊற்றிக்கலாம். நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம கல்லில் ஆனியன் சேர்த்து செய்கிறப்ப தான் எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆனியன் ஈவனாக இருக்கும். இப்போ இந்த தோசையும் அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ரவா ரோஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனல்லேயே நிறைய டிஃபன் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.